ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக நான் போன ஆதர்ஷ் ஏஜென்சிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இது செட் ஆஃப் 3 பேக்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற பேக்ஸ் தான் இது. இது வந்து எப்படி இருக்குன்ற ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 1 மந்த் பிஃபோர் வந்து நான் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வீடியோலாம் போட்டுருப்பேன். அது என்னோடய சேனலில் இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். அதில் கூட சொல்லியிருப்பேன், நான் வந்து எல்லாமே இப்போவுமே கவரில் தான் வச்சுருக்கேன். எதனா புதுசாக வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பேக் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 1 பை 1 வச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு 2 கிலோ காய்கிட்ட கொள்ளுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா தான் நான் தெரிஞ்சுது ஃப்ரிட்ஜிலையுமே நிறைய பழைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஒன்றாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதில் நீங்கள் இந்த மாதிரி லாங் வெஜிடபிள்ஸு முருங்கைக்காய், அப்புறம் புடலங்காய், பாகற்காய், இது மாதிரி நீளமான வெஜிடபிள்ஸ் கூட நம்ம உள்ளே வச்சு நம்ம ஜிப்பு நல்லா அழகாக க்ளோஸ் பண்ணலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல்லாக காட்டன் தான் துணி. அது காட்டன் துணி கொடுத்துட்டு இந்த மல்மல் துணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு முன்னாடி வந்து அந்த நெட் மெட்டீரியல் மாதிரி வெஜிடபிள்ஸ்குள்ளே நல்லா ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா நீங்கள் என்ன தான் காட்டன் துணியாக இருந்தால் கூட அது மேலே வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப் இருந்தால் தான் வெஜிடபிள்ஸ் வந்து வாடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடில் கொடுத்துருந்தாங்க அந்த பேக்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகா வந்து எப்போவுமே காம்பு கிள்ளி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நான் இப்போ பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா இஞ்சிலாம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த தண்ணி விட்டால் கூட அந்த டிஷ்யூ இழுத்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே சேம் ப்ராசஸில் வந்து நீங்கள் கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் கூட டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பேக்கில் வந்து நான் கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை தான் போட்டு வச்சேன். நம்ம தான் தெரியும் இல்லைங்களா, மாற்றி மாற்றி வச்சு பார்ப்போம். புதுசாக வாங்கிட்டு வந்தோன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து கார்ன், வாழைக்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே போன வீக் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் இருந்தது. அது எல்லாமே எல்லாத்தையுமே உள்ளே போட்டு வச்சிட்டேன். எல்லாமே நல்லா சூப்பராக அதிலே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரிலாம். அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை. நான் இந்த மாதிரி வந்து பயோடிகிரேடபிளாக வர இந்த காட்டன் மெட்டீரியல்ஸில் எதனா பேக் கிடைக்குமான்னு தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எனக்கு அந்த கடையில் இது கிடைச்சிட்டதால நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் கூட போனால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். என்ன தான் நம்ம வந்து விதவிதமாக இந்த மாதிரி வெஜிடபிள் பேக்ஸு, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா கூட நம்மளுக்கு அந்த கவரில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கலனா கூட தூக்கமே வராதுங்க. என்னோட யாரெல்லாம் ரிலேட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நைஃப் ஷார்ப்னர். இந்த மாதிரி ஒரு நைஃப் ஷார்ப்னர் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும்னு எங்கே கிடைக்கும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து ஆதர்ஷ் ஏஜென்சியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். நான் ரொம்ப சீப்பான விலையில் ₹48 இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக எல்லார் கிச்சனுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோவில் காட்டுற எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வேஸ்டாகி போடுற மாதிரி நான் காட்ட மாட்டேன். கண்டிப்பாக அது வந்து உங்கள் கிச்சனுக்கு யூஸாக இருக்குதான்றதை மட்டும் பார்த்துட்டு அதேமாரி எனக்குமே அது தேவைப்பட்டால் தான் நான் வாங்கிட்டு வருவேன். பார்த்திங்கனாவே தெரியும், ஒரே ஒரு இழுப்பு தான் இழுத்தேன். அதிலே பாருங்கள், கை வச்சாலே பயமாக இருக்குது எனக்கு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கையோட கையாக எல்லா நைஃபையுமே ஷார்ப் பண்ணி வச்சலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் வந்து இஞ்சி தோல் சீவோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த சின்ன கத்தி. இதுவுமே ஃபஸ்ட்டு நான் ஷார்ப் பண்ண மாதிரியான ஒரு நைஃப் தான் இது. இந்த சாணம் பிடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வாரம் வரதான் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தியை விட அதிகமான ரேட் கேட்குறாங்க சாணம் பிடிக்கிறதுக்கு. உங்கள் ஏரியாவில் எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கையோட கையாக அந்த இடத்தையுமே தொடச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ஷார் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் அந்த சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுந்து கிடக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்திக்குள்ளே மேலே கூட ஒட்டி இருக்கலாம். நம்ம அது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது தெரியாமல் போய் அப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும். அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இந்த ட்ரேயில் இது தான் வைக்கணுன்றதே எங்கள் வீட்டில் கிடையாது. கையில் எது கிடைக்குதோ எல்லாமே இந்த ட்ரேயில் தான் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் மோஸ்ட்டாக நான் வாழைப்பழம் தான் அதில் வைப்பேன். வெங்காயம், பூண்டு இதை வைக்கிற பேஸ்கெட்ஸ்லாம் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணி வச்சிட்ருப்பேன். இல்லைனா அதில் குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி வரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ணது இது. லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். காலையில் 5:30க்கு எழுந்து எல்லா வ்ளாக்லையுமே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. 5:30க்கு எழுந்து லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே என்னுடைய பையனுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சியும் சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சடி வைக்கலை. ஏன்னா பச்சடி வச்சோம்னா நம்ம வந்து அவங்க ஒரு 12 o'clock சாப்பிடும்போது ரொம்ப தண்ணி விட்டு அதே சமயம் அந்த தயிர் பார்த்திங்கன்னா புளிச்சு போயிடும். அதனால இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வச்சிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தொண்டைக்கு எதமாக இருக்கும். ஆனால் வெள்ளரிக்காயில் வந்து உப்பு போடாதீங்க. உப்பு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நீர்க்காயிடும். பிரிஞ்சிக்கு வந்து ஒரு முட்டையும் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ற ஒரு சந்தோஷத்துலேயே சாப்பிட்டு நல்லா டிஃபன் பாக்ஸை காலியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது என்னோட குட்டி டிப்ஸ். கோகுல் கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸுக்கு அவ்வளோ காலேஜில் அடிதடியாக. கோகுல் வந்து என்னோடய பையனோட பேர். அந்த அளவுக்கு வந்து அம்மா உன்னோட லஞ்ச் பாக்ஸை வந்து எல்லாரும் அடிச்சுட்டு சாப்பிட்றாங்கன்னு வீட்டில் வந்து சொல்லிகிட்ருப்பான். அதனாலே கூட கொஞ்சம் நிறையா வச்சிடுறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி தான் மாறி மாறி வைப்பேன். இது தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்துட்ருக்கோம். அவனுக்கு இட்லி பிடிக்காது தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, அம்மா காலையில் எழுந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவான். சிம்பிளாக செஞ்சாலும் நம்ம வீட்டு சாப்பாடு கொடுக்குறோன்ற ஒரு திருப்தி நம்மளுக்கும் கிடைக்கும். நீங்கள் அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ கொடுத்து அனுப்பலைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மனசு கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. எல்லாருமே எல்லா மதர்ஸுமே இதை ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவனோட வேலை வந்து 6:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். ஹரிணிக்கு வந்து லஞ்சு கிடையாது. ஹரிணி வந்து என்னோடய பொண்ணோட பேர், தெரியாதவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். காலேஜுக்கு டெய்லியுமே விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்த காலையில் அந்த டென்ஷனில் ஹரிபரியில் வந்து நம்மளால் முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பிளாட்டு இதெல்லாம் வந்து போட்டு விட்டுருவேன். 6 months பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா டாபர் ஆல்மண்ட் ஆயில் தான் அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் என்ன தான் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் தடவினாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுற மாதிரி வரதில்ல. அதனால் இப்போ திரும்பவும் ஆஸ் யூஷுவல் தேங்காய் எண்ணெய் தான் தடவிட்டுருக்கேன். ஒரு 2 daysக்கு ஒன்ஸ்க்கு தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுறது. இனிமேல் நம்ம வ்ளாகில் வந்து செல்ஃப் கேர் அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்குமே வந்து +2 படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. ஸ்கூல் போகும்போதும் அந்த ரெட்டை ஜடை பின்னல் போடுறது, அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் கூட அம்மா தான் பின்னி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு நானே சீவ ஆரம்பித்தேன். இது வந்து எல்லா பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்லேயும் ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹேர் வந்து நல்லா நீளமாக வளரணுன்னா அப்பப்போ அந்த முனையில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த ஃப்ரிஸியாக இருக்கிற முடி தான் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் ஆகி நம்மளுக்கு ஹேர் வளர்றதை தடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து அடிக்கடி இந்த ஹேர் பேக் மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னுமே ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த செம்பருத்தி இலை அது மாதிரிலாம் போட்டு அரைச்சி தேய்ச்சிட்டு குளிக்க வச்சிங்கனாக்கா ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அது வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே நான் வந்து சம்மரில் தான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் வின்டர்லலாம் போட்டிங்கனாக்கா சில பசங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கோல்ட் ஆகிடும். இது பெண் பிள்ளைங்களுக்கு தான் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிடுது. என் பையனுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 years ஆனால் தான் கிரே ஹேர் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற தண்ணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே கிரே ஹேர் வந்து நிறைய
நிறைய பசங்களுக்கு நான் அதை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ஷாம்பு கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ வர்றது சரி கிடையாது. ஷாம்புக்கு பதிலாக இப்போ எல்லாருமே பேக் டு இதுக்கு போயிட்டுருக்காங்க 90ஸ்க்கு. முன்னாடிலாம் நம்ம போட்டு சீக்கா இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் 30 இயர்ஸில் கூட க்ரே ஹேர் வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே. நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்மளுக்கு க்ரே ஹேர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இதுக்கு டை யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆஃப்டர் 30 இயர்ஸில் கூட இப்போ க்ரே ஹேர் வருது. அதுக்கு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டிலையே நேச்சுரல் ரெமெடிஸ் எதனா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு குயிக்காக ஒரு ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ண கிராசரிஸ் தான். ஒரு 2 vlogsக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்படி வந்து லோ சேலரியில் வந்து நீங்கள் சிக்கனம் பண்ணி ஒரு ஆர்டி ஸ்கீம் போட்டு சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மஸ்ட் வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு அது டக்குன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து முக்கியமாக நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிராசரிஸை வந்து மொத்தமாக வாங்காமல், இப்போ ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா 6000 7000 அந்த மாதிரி ஆகும். அதே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அது வந்து என்ன தேவையோ அந்தந்த மந்த்துக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயுமே சேவ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் மொத்தமாக போய் வாங்கும்போது தேவையில்லாத பொருள்களையும் கூட சேர்ந்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. இதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினீங்கனாக்கா அதுக்கு அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, நீங்கள் நிறைய பேர் இப்போ ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பேட்லேயே போட்டு வச்சிடுறாங்க. எப்பப்போலாம் இப்போ கிராசரிஸ் தீருதோ அப்போ அந்தந்த பொருளை மட்டும் போட்டுட்டு, அதே மாதிரி குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்குகிற இடத்துல 1/2 கிலோ, இப்போ 15 டேஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அந்தமாரி வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு காலி ஆகும்போது அடுத்து 1/2 கிலோ வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கும்போது இதிலே எவ்வளோ காசு நம்ம வந்து சிக்கனம் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே ஆன்லைனில் வாங்காமல் நேரில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணி வாங்குங்கன்னு தான் நான் எல்லா வ்ளாக்ஸ்லேயும் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் வந்து கிராசரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறதே பெஸ்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நேரில் போயிட்டீங்கன்னா நம்மளை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொருளை போய் கை வைப்போமோ, இப்போ எக்ஸாக்டாக சொல்கிறோன்னா சாக்லேட்ஸு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதை தான் முன்னாடி நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம போய் வாங்க வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ காஃபி தூள் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் 1/4 கிலோ 100 கிராம் அப்படி வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த சின்ன சின்ன சேஷேயில் 10 rupees அது வந்து 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு வேலைக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டுருக்கேன். காஃபி தூளும் வந்து அதனால் ரொம்ப வாங்கி கட்டி போகாது, அன்னன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி எல்லா பொருளுமே இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் கூட நான் அந்த 10 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு மட்டும் தேவையான மாதிரி நான் வாங்கி வச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த பாடி வாஷ் வந்து லிரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்றதை உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பெருங்காயத்தூள் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாமல் நான் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நல்ல வாசனையாக இருக்குது. இது டாட்டாவோட ப்ராடக்ட், டாட்டா சம்மன். நல்ல நீங்கள் பருப்புலலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனை, விசில் வரும்போது வீடே மணக்குது. ஷாம்பு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் அந்த பாட்டிலில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்குறதால அன்னன்னைக்கு யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் மந்தோட கிராசரிஸ் பில் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பில் ஆகிருக்குன்னு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2730 தான் ஆயிருக்கு. இதே நான் ஃபுல்லாக வாங்கியிருந்தேனாக்கா 6000 to 7000க்குள்ளே வந்திருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதால் பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு வந்து சிக்கனம் ஆகுதுன்னுட்டு.
1 மந்த் பிஃபோர் பன்னீர் வந்து ஹோம்மேடாக வீட்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லோரும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் இன்னுமே நீங்கள் எலாபரேட்டாக நீங்கள் உங்கள் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னதால் இன்றைக்கி நான் அதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் ஆவின் மில்க் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா தயிர் 3ல் எதனா ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணி பாலை வந்து தரைய வச்சுக்கோங்க. வினிகர் போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு திரண்டு வந்துடும். எனக்கு எப்போவுமே வினிகர் போட்டு பண்ணுறது தான் பிடிக்கும். ஆனால் என்னென்னா அதனுடைய வேவ் வாட்டரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் அதில் வர வேவ் வாட்டரை வந்து சில பேர் வந்து சப்பாத்தி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பால் நல்லா தரைஞ்சி வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு நீங்கள் திரண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா வினிகர் போட்டிருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அந்த பன்னீரை வந்து ரின்ஸ் பண்ணிவிடுங்க. வினிகர் மட்டும் கிடையாது, லெமன் ஜூஸ் போட்டாலும் ரின்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் இருக்க புளிப்பு டேஸ்ட் வந்து மற்ற டிஷ் பண்ணும்போது அதில் வந்து என்ஹான்ஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரின்ஸ் பண்ணி முடித்ததும் அந்த துணியை வந்து நல்லா டைட்டாக கட்டி அது மேலே வந்து வெயிட்டாக ஒரு பொருளை வச்சு ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க மிச்ச தண்ணியும் வந்து அதில் ட்ரைன் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணி அது மேலே நல்ல வெயிட்டான பொருள், இந்த மாதிரி பொருள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இஞ்சி பூண்டு இடிக்கிற கல், அதையும் வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாகி சூப்பராக உங்களுக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். பாருங்கள், நான் 2 ஹார்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பன்னீர் தோசை பண்ணியிருந்தேன், பீஸா ஸ்டைல் பன்னீர் தோசை. அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது எடுத்து நம்ம கிரேட் பண்ணும்போது நல்லா அழகாக துருவறதுக்கு வரும். அதுக்காக அந்த பீஸா ஸ்டைல் பன்னீர் தோசை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் குருமா தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா. இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, ஈவன் ரைஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இது ஆஃப்டர்நூனே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நைட்டு வந்து டின்னருக்கும் சப்பாத்தி, புலாவ் இல்லை எது பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிட்டேன். வதக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள்ஸ், கேரட், என்கிட்ட வீட்டில் கார்ன் இருந்தது, அதனால் கார்ன், பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் கிடையாது, நான் வீட்டில் வாங்கி உரித்து வச்சது. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து நான் எப்போ ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குருமா வந்து உங்களுக்கு திக்காக வரும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கண் மதிப்பீட்டில் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுக்கிறேன். இப்போ நான் குக்கரில் செய்கிறதுனால தண்ணி அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது வத்தாது. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து வதக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி பெரிய பீஸாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால அது சீக்கிரமாக வெந்து அப்புறம் ஸ்மாஷ் ஆகி பஞ்சாக போயிடும். அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு விசில் வந்ததும் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கனாலே போதும். காய்கறி ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு இப்போ நான் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே ஒரு 10 முந்திரியை வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூட வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கசகசா இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி போட்டிருக்கிறதே போதும். ஏற்கனவே அதில் பச்சை பட்டாணி, கார்ன்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு நல்லா சூப்பராக இருந்தது இந்த குருமா.
காலிஃப்ளவரும் கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்து வந்திருந்தது. அவ்வளோதான், கசூரி மேத்தி போட்டு இறக்குனா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. என்னங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இன்னும் நிறைய பார்க்கணும்னா தேவி பத்தூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.